ஜட்ஜஸ் எல்லாம் தப்பா பேசுனாங்களா? இம்முன்னு செலக்ட் பண்ண தெரியல, அவங்களே ஜட்ஜஸா உட்கார்ந்தாங்க அந்த மாதிரி கேட்டாங்களா? அந்த மாதிரிலாம் கேட்டாங்க தான். ஆக்சுவலி ஜட்ஜா இருக்கிறவங்க கூட அவங்க வேலையை சரியா பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சில பேர் வந்து சில ஜட்ஜஸ்லாம் எதுவும் பேசவே கிடையாது, சும்மா மட்டும்தான் இருந்தாங்க. இதுக்கே 4 ஜட்ஜஸ் தானே, அதுன்னு சில ஜட்ஜஸ் யாரை சொல்றீங்க? ஓவியாவை சொல்றேன். யார் வந்து ரொம்ப ராங்கா வந்து ஜட்ஜ் பண்றான்னு நினைக்கிறீங்க? அங்க யாரும் ராங்கா ஜட்ஜ் பண்ணல. யார் ரொம்ப பயங்கரமா டேக்கர் பண்ணா? என்ன ஒரு மாதிரி ரொம்ப என்ன ரொம்ப உடைக்கிற மாதிரி அப்படின்னா ராஜு தான் பண்றாரு அப்படின்னு தோணுச்சு. பாத்தீங்களா, அவர் தான் உங்களுக்கு வந்து அவ்வளவு பாராட்டி அனுப்புனாரு. அது மைல் நிக்கவே மாட்டேங்குது. அது நிக்குதுங்க, அதுக்கிட்ட எப்பவுமே கலாய்ச்சிட்டே இருக்கலாம். கலாச்சாரம் அவர் தான் சொன்னாரு, நீ தப்பான புரிதல் இருக்கீங்க, இதான் மாசு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதெல்லாம் அது பெரிய கிரெடிட் தானே. அது என்னை பத்தி நல்லா சொல்லிட்டீங்க அதனால கலாய்ச்சிட்டே இருங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு தடவை நல்லா சொன்னாலும் 10 தடவை கெட்டது சொல்லுங்கன்னு நான் சொல்லிட்டா? இப்போ நடிக்க கூடாது. நீங்க நான் அடிக்கிறதுலாம் கிடையாது. அப்போ நான் என்ன அப்போ சமிக்தா வந்து இருந்திருப்பீங்க, அந்த மைண்ட்ல இருப்பீங்களா? அப்போ இருக்க மைண்ட் செட்டுக்கு வால்யூம் பை டென்சிட்டி தான். எனக்கு அதுவே சொல்லுங்க. வால்யூம் பை டென்சிட்டி கிடையாது. நான் சொல்ல மாட்டேங்க. ஏங்க நான் சொல்லணும்? 30 பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சேருக்காக அடிச்சுக்கிட்டீங்களா? அவங்க எல்லாம் வெளியே வந்து ஹியூமனிட்டி பத்தி பேசுவீங்கல்ல. அது சேருக்காக சண்டை போட்டதுன்னா அந்த சேர் எடுத்தது நான். அவங்க அந்த எபிசோட்ல கூட அவங்க ஒழுங்காவே காட்டல. யார் எடுத்தா எப்படி ஆரம்பிச்சதுன்னு கூட அவங்க காட்டல. எப்படி நீங்க என்ன 2 hours 3 hours நடந்துச்சுன்னா 1 hour தான் ப்ரோக்ராம் போட முடியும். பாக்குறேன் எல்லாருமே வந்து போட்டு டிவி திட்டுறதாகட்டும், ஜட்ஜஸ் திட்டுறாகட்டும், எப்படி எல்லாருமே ஏன் ஒரே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எப்படிங்க தெரியும்? நீங்க பாத்து எப்படிங்க ஜட்ஜ் பண்றீங்க? நீங்க பாத்துட்டு வந்து மட்டும் எப்படிங்க ஃபுல்லா பாத்தீங்களா, அவங்க ஃபுல்லா போட சொல்லுவீங்களா? அப்படிலாம் கிடையாதுல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு இப்போ நான் பேசுறதை எடுத்துட்டு நீங்க பேசுறது மட்டும் போடுவீங்களா? அது எப்படிங்க போட முடியும்? அதுதான் அவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரேன். உங்களை காட்டவே இல்லையா? என்ன காட்டவே இல்ல. நான் விழுந்ததுக்கு பாத்தீங்க தானே நீங்க? நான் விழுந்தது பாத்தீங்களா பாக்கலையா? அப்போ 30 பேர்ல உங்களை மட்டும் காட்டணுமா? பிக் பாஸ்க்குள்ள இருக்கிற அந்த என்வாயன்மெண்ட் தனியா இருக்கணும், அந்த மாதிரி சூழ்நிலை இருப்பாங்க. நல்லா சொன்னாங்களா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒருத்தங்க பிக் பாஸ் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அங்க ஆடிஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி? இல்ல, இதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது. This is against our protocol, so we are not supposed to tell anything. Okay, agreement நாங்க சைன் பண்ணிருக்கோம். நீங்க கேக்குறது எல்லாமே என்ன ட்ரிகர் பண்ற மாதிரியோ இல்ல என்கிட்ட இருந்து ஏதாச்சும் புடுங்குற மாதிரி தான் நீங்க கேக்குறீங்க. சரி, இப்போ நான் சொல்றேன், காமன் மேன்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் வீடியோ வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை செலக்ட் பண்ணாங்க, ஃபேவரா இருக்காங்க அவங்க. என்ன செலக்ட் பண்ணாங்க, ஃபேவரா இருக்காங்க உங்களுக்கு. எங்க ஆள் வச்சிருக்கீங்களா? ஷோக்குள்ள ஆள் வச்சிருக்கீங்களா? அப்படியே உங்களை செலக்ட் பண்ணாங்க. என்ன பண்றீங்கன்னு செலக்ட் பண்ணாங்க உங்களை. நீங்க கேக்குற क्वेश्चन எல்லாமே சென்ஸ்லெஸ், பேஸ்லெஸ் அந்த மாதிரி தான் எனக்கு. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. I decide, I go extra. Presta, always extra. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. கலாட்டா பிங் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சோசியல் மீடியாலையும் சரி, டிவிலையும் சரி வந்து ஒரு ஷோ வந்து பயங்கரமாக பேசப்படுது அப்படின்றதுலாம். அதில் நிறைய பேர் வந்து நிறைய சேட்டைகள் பண்ணால் கூட அதில் வந்து ஒருத்தவங்க பயங்கரமாக வந்து ஃபேமஸ் பண்ணாங்க காமன் மேன் ஷோவில். அண்ட் மாஸ் சம்யுக்தா, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வரவேற்புலாம் எப்படி வெளியே? கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. லைக் கொஞ்சம் பீப்புளை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஓ நீங்கள் தானே மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓ, மாஸ்னே சொல்கிறாங்களா? அப்படி சொல்கிறாங்க ஆக்சுவலி. இது எப்படி இந்த ஆடிஷன் செலக்ட் ஆனீங்க? ஆக்சுவலாக அந்த காமன் மேன்ங்கிற ஷோக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏன் போகணும்னு நினச்சிங்க நீங்கள்? யூஸ்வலாகவே நான் ஒரு பெரிய பிக் பாஸ் ஃபேனு. நான் சீசன் 1ல் இருக்கும் போதே நான் சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் நான் பிக் பாஸ் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீசன் 1லேருந்தே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் போகணும். அப்போ நான் என்ன இதை விட ரொம்ப சின்ன பொண்ணு, அப்போத்துலேருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போகிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, எனக்கு எந்த ஒரு பிளாட்ஃபார்ம், எந்த ஒரு வேவுமே இல்லை. ஸோ நான் யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் ஐ சா திஸ் போஸ்டர், காமன் மேன் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிற போஸ்டரை நான் பார்த்தேன். ஸோ இம்மீடியட்டாக நான் ஏதோ ஒரு மிடில் ஆஃப் சம்திங், நான் ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்தேன். அது எல்லாமே நான் விட்டுட்டு ஃபஸ்ட்டு பண்ணது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணது தான். என்னென்ன பேசுனீங்க? என்னென்னு பேசினேன், இந்த மாதிரி மக்களுக்கெலாம் தெரிஞ்சது சில விஷயம் மட்டும்தான். இந்த மாதிரி ஒன்று பணக்காரன், இன்னொன்று ஏழை. ஸோ பொலிட்டிஷியனுக்கு தெரிஞ்சவங்க, பொலிட்டிஷியன் இல்லாதவங்க, இந்த மாதிரிலாம் தான் இருக்காங்க. ஸோ பீப்புள் யாருமே நேர்மையாக அவங்க மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அக்கார்டிங் டு பிளேஸ், அக்கார்டிங் டு சிச்சுவேஷன் எல்லாருமே சேஞ்ச் ஆகி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனுமே இருக்க மாட்டேன், இருந்ததும் இல்லை. ஐல் பி நான் மை செல்ஃபாக தான் இருப்பேன், பயாஸ்டாக இருக்க மாட்டேன். ஸோ இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இப்படி தான் பேசி அப்லோட் பண்ணியிருந்தேன். அவங்க பார்த்து உடனே கூப்பிட்டாங்களா? பார்த்ததும் ஒரு 22 days ஆச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் அப்படின்னு சொல்லவே ஒரு 22 days ஆச்சு. கேட்டாங்க. அதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து அப்ளை பண்ணுறது அவ்வளோதான், அதுதான் ப்ராசஸ். செகண்ட் ரவுண்டு வந்துட்டு நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, உங்களுக்கு எதுக்காக பிக் பாஸுக்கு வரணும், என்ன இது ஜென்ரல் கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டாங்க.
ஜட்ஜஸ் எல்லாம் தப்பா பேசுனாங்களா? இம்முன்னு செலக்ட் பண்ண தெரியல, அவங்களே ஜட்ஜஸா உட்காந்தாங்க, அந்த மாதிரி கேட்டாங்களா? ஆமா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க தான். ஆக்சுவலி ஜட்ஜா இருக்கிறவங்க கூட அவங்க வேலையை சரியா பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சில பேர் வந்து சில ஜட்ஜஸ்ல எதுவும் பேசவே கிடையாது, சும்மா மட்டும்தான் இருந்தாங்க. இதுக்கு 4 ஜட்ஜஸ் தாங்க, அதுல சில ஜட்ஜஸ் யாரை சொல்றீங்க? ஓவியாவை சொல்றேன், அவங்களாம் எதுவும் பேசவே கிடையாது. பேசணும் குத்தங்கிறீங்க, பேசணும் குத்தங்கிறீங்க. பேசணுங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா நீங்க வாங்கிக்கவே மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் யாருங்க வாங்கிக்கலாம்? அவங்க ராஜு சொல்லும்போது நான் ஒத்துக்கலையா, சரி சாரி சொல்லுங்கன்னா சரி சொல்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன்ல. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், கொடுக்காம எப்படி ஒத்துக்க முடியும்? யார் வந்து ரொம்ப ராங்கா வந்து ஜட்ஜ் பண்றான்னு நினைக்கிறீங்க? யாரும் ராங்கா ஜட்ஜ் பண்ணல, நல்லா தான் ஜட்ஜ் பண்ணாங்க எல்லாருமே, ஃபேரா தான் இருந்துச்சு. யாரும் ரொம்ப பயங்கரமா ட்ரிகர் பண்ணா? அங்க வந்து யார் ட்ரிகர் பண்றாங்க? ட்ரிகர்லாம் எனக்கு தோணல. எனக்கு கலாய்ச்சு என்ன ஒரு மாதிரி ரொம்ப உடைக்கிற மாதிரி அப்படின்னா ராஜு தான் பண்றாரு அப்படின்னு தோணுச்சு. அவர் என்ன கலாய்ச்சாருல, எனக்கு திருப்பி கலாய்க்க தெரியாது. ஏதாவது சொன்ன உடனே நான் திருப்பி சொல்ல மாட்டேன். சண்டை பேசுறது அதெல்லாம் நான் நல்லா பண்ணுவேன். நான் கலாய்க்கிறது அப்படின்னு அந்த மாஸ்க் கதையை சொல்லி அது கலாய்க்க கூடாதுங்கிறீங்களா? மாஸ்க் கதையை விட்டு சொல்றேன் நானு. மாஸ்க் கதை ஆனதுக்கு அப்புறம் சில எபிசோட்ஸ்லாம் நடந்துச்சு, அதப்பெல்லாம் கூட அவர் கலாய்ச்சிட்டே தான் இருந்தாரு. பாத்தீங்களா, அவர் தான் உங்களுக்கு வந்து அவ்வளவு பாராட்டி அனுப்புனாரு, அது மைண்ட் நிக்கவே மாட்டேங்குது. அது நிக்குதுங்க, அதுக்கு எப்பவுமே கலாய்ச்சிட்டே இருக்கலாம். கலாய்ச்சி அவர் தான் சொன்னாரு, நீ தப்பான புரிதல் இருக்கீங்க, இதான் மாஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதெல்லாம் பெரிய கிரெடிட் தானே, அது பெரிய கிரேட் தான். ஆனா வந்து அதனால என்னால ஏத்துக்க முடியாது இல்ல. நீங்க இது என்னை பத்தி நல்லா சொல்லிட்டீங்க அதனால கலாய்ச்சிட்டே இருங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு தடவை நல்லா சொன்னாலும் 10 தடவை கெட்டது சொல்லுங்கன்னு நான் சொல்லிட்டா? சரி சரி, அப்ப அந்த மாஸ் 3-4 கதையை சொல்லுங்க. ஓகே. ஸோ மாஸ் 3 என்னன்னா, நான் வந்து இந்த பிக் பாஸ் ஆடிஷனுக்கு அப்ளை பண்ணது, அதுக்கப்புறம் சில டைம்ஸ் நான் போயிட்டு உங்க சைடுல அவங்க யாரா அடிச்சிருப்பீங்களா, யாரா கடிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி சொல்லுங்க. அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப மாத்துறீங்க. மாஸ் 3 போற பிக் பாஸ் அந்த கதையெல்லாம் சொல்லிக்க மாட்டேங்கிறீங்க. இங்க சொல்லுங்க, மாஸ் கதை 3 என்னது? ஓகே, மாஸ் 3 சொல்றேன். மாஸ் 3 என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நான் மாஸ் கதை சொல்ற முன்னாடி தான் அந்த ஒரு எபிசோடு இருந்துச்சு. அந்த நாளைக்கு எபிசோட்னா இன்னைக்கு தான் நானும் அந்த கிஷோர் பையனும் செம்மையா அடிச்சுக்கிறோம். செம்மையா அடிஞ்சு என் கையில ரத்தம், அவன் கையில ரத்தம், எல்லாமே செம்ம அடிச்சிட்டீங்களா? மாத்தி மாத்தி அடிச்சிட்டீங்களா? அடிச்சுக்கல, சேருக்காக ஃபைட் பண்ணும்போது அவன் என்னை தள்ளி விட்டான். நான் வந்து அதை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணிருந்தேன், எனக்கு அந்த சேர் கிடைக்கல. அப்படின்னும் போது அவன் அவ்வளோ பண்ணாலுமே நாளைக்கு வந்து வி வர் லைக் வெரி கூல், எதுவுமே ஆகல, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நார்மலாக தான் இருந்தோம். நார்மலா இருந்து ஆடிஷன்லாம் அட்டெண்ட் பண்ணி. மாஸ் கதையை சொல்லுங்க. இதுதான் மாசுங்க. இதுக்கப்புறமா நான் போய் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணேன். அதுதான் மாசு, எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் மாசு. தெளிவாடி வேற கதை இருக்கு. நீ அப்போ உள்ள இப்போ நடிக்க கூடாது. நீங்க நடிக்கிறதுலாம் கிடையாது. அப்போ நான் என்ன அப்போ சப்மிட்டா வந்து இருந்திருப்பீங்க, அந்த மைண்ட்ல இருப்பீங்களா? அப்போ இருக்க மைண்ட் செட்டுக்கு வால்யூம் பை டென்சிட்டி தான். எனக்கு அதுவே சொல்லுங்க, வால்யூம் பை டென்சிட்டி கிடையாது. நான் சொல்ல மாட்டேங்க, ஏங்க நான் சொல்லணும்? எனக்கு அப்போ வந்து அந்த ஸ்பாட்லைட்ல அதுதான் தோணுச்சு. எனக்கு இப்போ இதுதான் தோணுது, நான் இதுதான் சொல்லுவேன். இதுதான் சொல்லுவீங்க. சரி ஓகே. இப்போ அங்க அந்த 30 பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சேருக்காக அடிச்சுக்கிட்டீங்களா? அவங்க எல்லாம் வெளியே வந்து ஹியூமனிட்டி பத்தி பேசுவீங்கல்ல? ஹியூமனிட்டியா? மனிதர்கள்லாம் வரணும், மனித நேயத்தை பற்றிலாம் பேசுவீங்களா? அந்த ஹியூமனிட்டி, மனுஷங்க ஒன்றா வாழணும்னு சொல்லுவாங்க தானே, சேர சண்டை போட்டீங்க. ஆமா. ஆனால் வெளியே வந்து ஹியூமனிட்டி பற்றி பேசுவீங்களா? அது சேருக்காக சண்டை போட்டதுன்னா அந்த சேர் எடுத்தது நான். அவங்க அந்த எபிசோட்ல கூட அவங்க ஒழுங்காவே காட்டல, யார் எடுத்தா எப்படி ஆரம்பிச்சதுன்னு கூட அவங்க காட்டல. எப்படியே நீங்க என்ன 2 hours 3 hours நடந்துச்சுன்னா 1 hour தான் ப்ரோகிராம் போட முடியும். 2 hours 3 hours எங்க நடந்துச்சு? நான் அந்த காமன் மேன் கண்டஸ்டன்ஸ் பாக்குறேன், எல்லாருமே வந்து போட்டு டிவி திட்டறாகட்டும், அந்த ஜட்ஜஸ் திட்டறாகட்டும், இப்படி எல்லாரும் ஏன் ஒரே ஏங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எப்படிங்க தெரியும்? நீங்க பாத்து எப்படிங்க ஜட்ஜ் பண்றீங்க? நீங்க பாத்துட்டு வந்து மட்டும் எப்படிங்க சொல்றீங்க? இப்போ நம்ம 2 பேர் இருக்கோமா? இப்போ நான் 2 பேர் இருக்கோமா? இப்போ 2 பேர் இருக்கோமா? அப்ப லைவ் போட முடியுமா? என்னால கட் பண்ணி தான போட முடியும். ஆமா, கட் பண்ணி தான் போட முடியும். இப்போ நான் வேற முடியும். இன்டர்வியூ கொடுத்தா நீங்க ஃபுல்லா பாத்தீங்களா, அவங்க ஃபுல்லா போட சொல்லுவீங்களா? அப்பலாம் கிடையாது இல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு நீ இப்போ நான் பேசுறதே எடுத்துட்டு நீங்க பேசுறது மட்டும் போடுவீங்களா? அது எப்படிங்க போட முடியும்? அதுதான் அவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓ, உங்களுக்கு காட்டவே இல்லையா? எனக்கு காட்டவே இல்ல. நான் விழுந்ததுக்கு பாத்தீங்க தானே நீங்க? நான் விழுந்தது பாத்தீங்களா பாக்கலையா? அப்போ 30 பேர்ல உங்களுக்கு மட்டும் காட்டணுமா? என்ன மட்டும் காட்டணும் நான் சொல்ல கிடையாது. என்ன எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு காட்டலன்னு சொன்னேன். இப்போ அவங்க மித்தி முன்னியமாக்காது காட்டினாங்க. அவங்க ஒருத்தவங்க மண்டை மேல உட்கார்ந்து இருந்தாங்க. சரியா, முழு நேரமா அவங்க அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒருத்தவங்க சேர் குப்புறக்காவே விழுந்துட்டாங்க, அது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு வந்து என்னது, அந்த பொண்ணு வந்து கால் ஒரு சேர் மேல வச்சிருந்துச்சு. சரியா, என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? சொல்லுங்க பாக்கலாம். என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க.
யாருக்குமே தெரியல, அதுதான் நான் சொல்ல வரேன். யாருக்குமே தெரியல அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சேர் பார்த்ததும் நான் இப்படி எடுத்துட்டேன். இப்படி நான் சேர் எடுத்து ரிவர்ஸ் போடணும். ரிவர்ஸ் போடுறதுக்குள்ள அவர் வந்துட்டாரு. அவர் அங்கே பார்த்ததுலேயே இருந்தது நான் ஒருத்தி தான். ரிவர்ஸ் போட்டுறது நான் ஒருத்தி தான். என்னை வந்து அவர் இன்னொரு சைடில் பிடிச்சிட்டாரு சேரை. பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷமாக நான் இப்படி இழுக்கிறது, அவர் இப்படி இழுக்கிறது, அதே தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை சுற்றி விட்டு நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததுக்கப்புறமா அவர் சேர் எடுத்து உட்காந்துட்டாரு. இதுதான் நடந்தது. ஆனா அங்க எதுவுமே காட்டல. அவர் என்ன தள்ளி விட்டது மட்டும்தான் காட்டினாங்க தவிர யார் எடுத்தா யார் என்ன அப்படின்னு எதுவுமே காட்டவே கிடையாது அவங்க. பட் என்னன்னா வந்து அந்த பிக் பாஸ்க்குள்ள இருக்கிற அந்த என்வாயன்மெண்ட் தனியா இருக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை இருப்பாங்க. அதெல்லாம் சொன்னாங்களா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒருத்தவங்க பிக் பாஸ் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? எப்படி அங்க ஆடிஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி? இல்ல, இதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது. This is against our protocol, so we are not supposed to tell anything. ஓகே, அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அக்ரிமெண்ட் நாங்க சைன் பண்ணியிருக்கோம். நீங்க கேக்குறது எல்லாமே என்ன ட்ரிகர் பண்ற மாதிரியோ இல்ல என்கிட்ட இருந்து ஏதாச்சும் புடுங்குற மாதிரி தான் நீங்க கேக்குறீங்க. வார்த்தையை ஏத்தி பேசணும். நான் இருக்கிறது தானே சொன்னேன். நார்மலா நீங்க அப்பாவின்லாம் சொல்லாதீங்க. வாய்ப்பு அப்பாவின்னு சொல்லிட்டு சீரியஸ்லி லைக் இருக்கிறதே நீங்களும் அப்படிதான் இருக்கு. சொன்னதுலயே எடுத்து கேக்குறீங்க. என்ன நான் சொல்றேன் இல்ல இன்டர்வியூ நான் சொன்னதுலயே நீங்க இன்னும் எக்ஸாஜரேட் பண்ணி இப்படி நான் இப்படி ஒன்று வேணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க. நான் அப்படி என்னால கொடுக்க முடியாது. என்ன இருக்குதோ நான் அதான் பேசுவேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டாங்களா? ஆமா, அக்ரிமெண்ட் போட்டாங்கங்க. அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாது. சரி, ஓகே. இப்போ உங்க இன்னொரு கண்டஸ்டன்ட் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நான் ஜெயிக்கணும் பண்ண ரெடி அப்படின்னு. அந்த மெசேஜ்ல இருக்காங்களா எல்லாரும்? அந்த மாதிரிலாம் ஜெயிக்கணும்னா பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. நான் கூட ரெடி அந்த மைண்ட்ல இருக்காங்களா எல்லாருமே? ஆமா, கத்தி இருந்தா போதும் குத்திட்டு போயிடுவேன் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் தான். அந்த மாதிரி தான் மக்கள் நடந்துக்கிட்டாங்களுமே. அந்த இது எந்த விதத்துல பாசிட்டிவாகவும் நம்பி போனீங்க உங்களுக்கு? ஈவன் இந்த மாதிரி வந்து நான் கூட பண்ண ரெடியாக இருக்கேன் நான் ஜெயிக்கிறதுக்காக அப்படிங்கிற அந்த என்வாயன்மெண்ட்ல இருந்துட்டு இது வந்து பாசிட்டிவாக இருக்கும், நம்ம பாசிட்டிவ் நேம் வாங்கிட்டு போகலாம்னு எப்படி மைண்ட் செட் வந்தீங்க? இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக இது என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது எதுவுமே சொல்லப்படாது. நீங்கள் வாங்க அவ்வளோதான். எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வாங்க அவ்வளோதான். அது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். நம்ம போகணும் அப்படின்றது மட்டும்தான். ஓகேவா? இது வந்து ஒரு நாள்லேயும் இவங்க என்ன நாள் பண்ண ரெடி அப்படின்னு எடுத்த முடிவு கிடையாது. கிராஜுவலாக அவங்க என்ன நடந்த விஷயங்க பார்த்த இதில் கிராஜுவலாக தான் முடிவு பண்ணது. அதுக்கப்புறம் ஐ ஆம் நாட் ஃபார் திஸ், நான் இதுக்கு சைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அமைதியாயிட்டேன். சரி, ஓகே, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வெளியே வந்தீங்களா இல்லை வெளியே அனுப்புனாங்களா? வெளியே வந்தது நான் சொல்ல கிடையாதுங்க. நான் உள்ள இருக்கும் போதே நான் வெளியே இருந்த மாதிரி தான் இருந்தேன். எல்லாருமே கெட்டவங்க நான் அப்படி சொல்ல கிடையாது. நான் அந்த என்வரன்மெண்ட் எனக்கு சூட் ஆகாதுன்னு தான் நான் சொன்னேன். எல்லாருமே கெட்டவங்க. நான் நல்லவளா இருக்கேன். நான் என்ன சத்ய சாவித்திரியா? நான் ஏன் நல்லவளா இருக்கணும்? நான் கெட்டவதாங்க. நான் கெட்டவதான். அந்த மாதிரி கெட்டது பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எதில் கெட்டது பண்ணணும் அதில் கெட்டது நான் பண்ணிப்பேன். சூப்பர். என்ன கெட்டது பண்ணிப்பீங்களா? எதில் கெட்டதா இருக்கணுமோ அதில் கெட்டதா இருந்துப்பேன்னு சொன்னேன். பட் என்ன நான் வந்து காமன் மேன் ஷோ பார்க்கும்போது ஓப்பனாக சொல்லணும்னா இந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்களா அப்படி மாதிரி எங்களுக்கு வந்து தோணுது. ஏன்னா எல்லாருமே வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுறதாகட்டும், அண்ட் வந்து சில பேர் வந்து நைட்டி போடுறதாகட்டும், சில பேர் வந்து நான் வந்து 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறதா இருக்கட்டும். அப்படி மக்கள்லாம் அங்கே இருக்காங்களா? அங்கே அப்படி இருக்காங்கன்னுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நானே ஒரு ப்ராப்பராக எங்கே என்ன பேசணும் எது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். நான் வந்து எதுவும் இந்த மாதிரி நான் அந்த மாதிரி பொண்ணு தான். நான் இப்படி லூஸ் மாதிரி பேசுவேன். அந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணே கிடையாது. பயங்கர கிளாரிட்டி, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த இடம் ஒன்று பண்ணும் உங்களை. அது உங்களை ஏதோ சொல்ல வைக்கும், அது உங்களை ஏதோ ஒன்றா மாற்றும் அப்படின்றது மட்டும் ரொம்ப உண்மை. அதனால தான் அப்படி அவங்க சொல்கிறாங்க தவிர அது வந்து அந்த மாதிரி மக்கள் அப்படிதான் மக்கள் இந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க அதெல்லாம் கிடையாது. அந்த இடம் உங்களுக்கு ஒன்று பண்ண வைக்கும். உங்களுக்கு அறியாமலே என்ன ஸ்டேஜ்னா யூஸ்வலாகவே அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். சின்ன ப்ராசஸ். இப்போ இப்படி தான் இப்போ நம்ம என்ன பேசியிருந்தோம், இந்த மாதிரி இவ்வளோ மணிக்கு இது இருக்குது வாங்க பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படின்னு இருக்குல்ல. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தரப்படாது. எதுவுமே இருக்காது. எவ்ரிதிங் எல்லாமே சீக்ரெட்டாக தான் இருக்கும். எங்களுக்கு அது போய் அது ஆறுது அப்போ மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே. ஓகே சரி இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள்லாம் அங்கேருந்து கான்டெஸ்டன்ஸ்லாம் ட்ரைன் அவுட் ஆகி அவங்ககிட்ட இருந்து எல்லாமே வாங்கி இன்னுமே அவங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் போது தான் அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி சிச்சுவேஷன், அங்கே இருக்க அட்மாஸ்பியர், அதனால மட்டும்தான் தவிர ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா முனியமான ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாங்க.
ஆமா. அவங்க அழகா பேசுனாங்க, அவங்களோட ம். வலியை சொன்னாங்க, ம். அவங்க பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணாங்க, அவங்க நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க அப்படிங்கிறப்போ ம். அதை தவிர்த்து நிறைய பேர் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக வந்து பேசுறதோ இல்லை வந்து லூஸ் டாக் வர்றதோ இல்லை வந்து நம்ம இப்படி பேசினாதான் அது ரீச் ஆகும்னு நினச்சி பண்ணுறது அந்த மாதிரி இருக்குமாங்க. இப்போ நான் உங்களையே பார்க்கும்போது நான் மாஸ் அப்படிங்கன்னா நீ வந்து மெச்சூரிட்டியான இருக்கிற ம். ஒரு ஒரு கேர்ளாக தெரியுறீங்க அப்படிங்கப்போ ம். அவர் மாசுன்னு நான் ஒன்று சொல்கிறேன் ம். அப்படின்னு ஒரு கதை சொல்கிறீங்க. அது நீங்கள் ஆமா. தெரிஞ்சா சொன்னீங்க, ட்ரோல் செய்யப்படும் தெரிஞ்சா பண்ணீங்களா? இல்ல ட்ரோல் செய்யப்படும்னு எனக்கு அதெல்லாம் தோணல. அந்த ஒரு மூமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னா, லைக் ஐ வாண்டட் டு கிவ் மை செல்ஃப். என்ன இருக்கோ போய் ஃபுல்லா குடுக்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப என்ன இருக்கோ அப்படி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேனே. நான் வந்து அங்கே அவங்க அதை சொல்லும் போது கூட நான் வந்து யூஸ்வலாகவே எப்போவுமே சொல்கிற சைடு தான் இருந்திருக்கேன். என்னை யாரும் கேட்குற சைடு நான் என்றைக்கும் இருந்ததே இல்லை. எங்கள் வீட்டில் ஆகட்டும், நான் வெளியே எங்கே போகிறது எதாவே இருந்தாலும் நான் ஒரு கருத்து எடுத்து வைப்பேன். எதாவே இருந்தாலும் நான் சொல்கிற இதில் தான் இருந்திருக்கேன் தவிர யாரும் கேள்வி கேட்டதில்லை. நான் அந்த மாதிரி தான் நானாக பேசிகிட்டே தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். நான் அப்படி தான் சொல்லி விட்டேன், ஏதோ நான் அடிச்சு விட்டேன். சரி கேட்டதும் எனக்கு வந்து ஒரு மைண்டில் இருந்துச்சு, எல்லாரும் பார்ப்பாங்க, நம்ம மக்கள்லாம் பார்க்கும்போது நம்ம யாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லிட்டேன், மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டேன். அதுவும் அந்த டைம்ல நான் மாஸ்ன்னு சொல்றப்போ என் மைண்ட் செட்ல வந்து நான் பண்ண சம்பவம் தான் சொல்லணும், இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால நான் அதே சொல்லிட்டேன். அது தாண்டி நான் வந்து இதுக்காக இது பண்ணலாம், அதுக்காக இது பண்ணலாம் அப்படின்லாம் நான் யோசிக்கவே கிடையாது. அப்புறம் எனக்கு மாஸோட டெஃபினேஷன் அந்த மூமெண்ட்டுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, வால்யூம் பை டென்சிட்டி, ஒன்று கத்துறது ஏதாச்சும் பண்ணுறது அதெல்லாம் தான் மாஸ் அப்படின்னு அந்த ஒரு இதில் எனக்கு அப்படி தோணுதுனால தான் நான் அப்படி சொன்னேன். ரியலைஸ் பண்ணிட்டீங்க அது மாஸ் கிடையாது, அது மாஸ் கிடையாது, தப்புன்னு எனக்கு நல்லாவே அங்கேயே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கு தான் வந்து நான் எபிசோட்லாம் முடியும் போது அப்படின்னு இருந்தேன். வீட்டில் என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி வந்து இல்லை நீங்கள் இயல்பாகவே வந்து இப்போ எல்லாத்தையும் கை நீட்டுற ஒரு பழக்கம் தான் இருந்திருக்காங்க உங்களுக்கு? இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் நான் இல்லை. இப்போது எனக்கு தப்புன்னு படுது, எனக்கு ஒன்று சரியில்லைன்னா எனக்கு சரியில்லை தான். எல்லா ஹியூமன்ஸ் சரியாக இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு சரியாக படலாம், ஒரு விஷயம் எனக்கு சரியாக படலாம். அது உங்களுக்கு சரியாக படாமல் இருக்கலாம், எனக்கு சரியாக படாமல் இருக்கலாம் இல்லையா? அங்கே வந்து நான் மேலோட்டமாக தான் சொன்னேன், என்ன ஆச்சு டீட்டெயிலாக, எதுக்கு எனக்கு ட்ரிகர் ஆச்சு, எதுக்காக அப்படின்னு நான் சொல்ல கிடையாது இல்லையா? அவனை தப்பாக பார்த்துருக்கலாம், அங்கே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லையா? அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணது எங்களுக்கு அந்த டைமும் கொடுக்கப்படல, எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கை நீட்டுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் யாராச்சும் லிமிட்ஸை கிராஸ் பண்ணலாம், எனக்கு பிடிக்காதது ஏதாச்சும் அந்த மாதிரி இருந்தால் நான் யாருன்னெலாம் பார்க்க மாட்டேன், கை நீட்டிடுவேன். பட் உங்களுக்கு இப்போ கை நீட்டிடுவேன் அப்படிங்கிறீங்களே, இப்போ அந்த சைடு ஆப்போசிட் பர்சன் வந்து என்ன நினைச்சிருப்போம் உங்களுக்கு தெரியும்? இல்லை என்ன நினைச்சிருந்தாலும் எது சரி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து டெய்லர் கதை சொன்னீங்க, அது இப்போ மிஸ்டேக் வந்து மாற்றி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒருத்தர் வந்து கை நீட்டி அடிக்கிறது கரெக்ட் இல்லை? தப்பு தான். நான் அங்கேயுமே அதான் சொன்னேன். நீங்கள் கை நீட்டுறதுன்னா கை நீட்டுதான் அப்படி சொல்கிறீங்களே, அது இப்போ நீங்கள் உணரலேங்கிறேன். இல்லை நான் உணர்ந்துட்டேன், நான் தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். ஆனா அந்த டைம்ல அந்த மாதிரி பண்ணிருக்கிறது தப்பு தான், ஆனா பண்ணிருக்க கூடாத விஷயம் தான். ஓகே. இன்னொன்னு நிறைய இடத்துல வந்து இந்த காமன் மேன் ஷோலே சொல்றேன், அந்த ஷோல வந்து நிறைய கண்டஸ்டன்ட் வந்து ஜட்ஜியே வந்து மரியாதைலாம் பேசுறது, ஓகே உங்களுக்கு பேசினா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்கும், நேரத்திலே வந்து அவங்க ஒரு ஜட்ஜு, அவங்க நிறையா பிக் பாஸ் பார்த்துட்டு அவங்க ஒரு ஆக்டர் இந்த ஃபீல்டு இருந்துட்டு இந்த ஃபீல்டில் செலக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க மூணு ரோல். அங்கே போய் கொடுக்க வேண்டிய மரியாதை தான் எல்லாரும் கொடுப்பாங்கிறப்போ அந்த நிறைய கண்டஸ்டன்ட் வந்து அங்கேயே வந்து மரியாதைலாம் பேசுறதுலாம் பார்க்கும்போது மக்களுக்கு எப்படின்னா இருக்குது, இது என்ன மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கே வந்து அவைவ் ஆகுது எங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? எனக்கு அது ரொம்பவே ஃபீல் ஆச்சு. சரி, நீங்கள் வந்து அவங்க கேள்வி கேட்குற இடத்துல இருக்காங்க, நீ பதில் சொல்கிற இடத்துல இருக்க அப்படின்னும் போது நீ பதில் மட்டும்தான் சொல்லணும், தவிர அவமரியாதை பண்ணுறதோ அப்படி கேட்குறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்கள் உள்ளே இருக்கும் போது நாங்கள் ஒவ்வொருத்தவங்க இது பார்க்கல, எனக்கு அது தெரியவே தெரியாது யார் யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு க்ளோஸாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது, தவிர வேறவங்க யாருக்குமே எனக்கு தெரியாது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எபிசோட்ஸ் பார்க்கும்போது கூட அப்படிதான் இருந்துச்சு. ஒருத்தவங்களை அப்படி சொல்லிட்டு நீங்கள் இதாகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடன்பாடே கிடையாது. அண்ட் தட் இஸ் நாட் ரைட். இது ஒரு ஆங்கிளில் இருந்தாலுமே இன்னொரு ஆங்கிளில் என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து பாதிக்கு பாதி விஷயம் எதுவுமே காட்டல எபிசோட்ஸில். அங்கே வந்து அவங்க ரொம்ப ட்ரிகர் பண்ணுற மாதிரி எல்லாமே அதை போட முடியாதுல்ல. ஆமாம், எல்லாமே போட முடியாது அதான். ஆனால் அவங்க கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவங்களும் கொஷின்ஸ்லாம் தேவையில்லாமல் கேட்குறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிக் பாஸில் போயிருக்கீங்க, கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ்லாம் என்னது கூடி வருது, கை கூடி வருது. அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் ஏதோ ஷைன் ஆகி தான் உங்களுக்கு அந்த இது கிடைச்சிது இல்லையா? நீங்களாம் ஒன்று ஏதோ பண்ணி நீங்கள் எங்களுக்கு எப்படி சில பேர்கிட்டலாம் எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா, நான் ஒரு சிங்கர்னு வைங்களேன், சிங்கர் விட்டு நீங்கள் என்ன இருக்கீங்க, ஒரு ஆர்டிடெக்ட்னா ஆர்டிடெக்ட் விட்டு நீங்கள் என்ன,
அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது ஒரு ப்ரொஃபஷனாகவே இருந்தாலுமே அதை தான் நான் இருந்திருக்கேன். அதை விட்டு என்ன அப்படின்னும் போது அந்த ஒரு மூமெண்ட்டில் அந்த ஒரு ஸ்பாட்லைட்டில் அங்கே இருக்கும் போது யாரே இருந்தாலும் ஜர்க்காகவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த ஒரு பதப்படப்பு அதெல்லாம் நிறையவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இருந்திருக்கலாம், ஆனால் தெரியல. ஆனால் பட் ஐ டோன்ட் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அந்த மாதிரி யாராச்சும் டிஸ்ரெஸ்பெக்டாக பேசுறது. சூப்பர். வந்து பிக் பாஸ்க்குள்ள ஏன் போகணும் ஆசைப்பட்டீங்க, என்ன காரணம்? ஏன் போகணுன்னா பிக் பாஸ் இப்போ பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது பிக் பாஸ்னாலே வெறும் உண்மை, நீதி, நியாயம், நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆமா ஓகே. ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் அது மட்டும்தான். அது அப்புறம் சண்டை போடுறது, ஒருத்தவங்கள திட்டுறது, அந்த மாதிரி ஒரு இதுதான் பிக் பாஸே. நான் அதெல்லாம் பார்த்து நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? எல்லா பிக் பாஸ் ஷோவை பார்த்து இன்ஸ்பயர் எந்த ஆயிருக்கேன். விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க கேக்குறேன். ஓவியா வந்து ஜூலிக்கு பண்ண விஷயம் ஆகட்டும், இல்ல அர்ச்சனா வந்து மாயாக்கு அப்படின்னு பண்ண விஷயம் ஆகட்டும், ஆரி வந்து அந்த விக்ட்ரிக்கு அப்புறம் ரொம்ப கத்துனாரு அவரு அந்த இதை வெளிப்படுத்திக்கிட்ட. அப்புறம் திவ்யாவும் அவ்வளவுதான், லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு அந்த கார் டாஸ்க்ல நடந்துட்டு இருக்கப்போ இவ பார்வதியை திட்டினது அதெல்லாம் பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். இப்பதான் வந்து பிக் பாஸ்னாலே திட்டுறது நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லா திட்டுறதா சொல்றீங்க. எங்கங்க திட்டுறது? ஃபுல்லா திட்டுறதா சொன்னீங்க, கரெக்ட் தானே? இப்ப சொன்னது எப்படி திட்டுறது சொன்னேன்? ஓவியா வந்து ஜூலி இது பண்ணதா இருக்கட்டும், திவ்யா வந்து காட்டாசை திட்டினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, அர்ச்சனா வந்து ஜோவிகா திட்டினதா இருக்கட்டும், இதை ஃபுல்லா திட்டுறதானே சொல்றீங்க? அதெல்லாம் உங்க கேரக்டருங்க. ஒரு விஷயம் தப்பா நடக்கும் போது நீ அப்படிதான் ரியாக்ட் ஆகணும். தப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு சும்மாவே இருப்பியா பாத்துக்கிட்டு, சரி நடக்கட்டும்னு சொல்லிட்டு கேப்பல்ல, தட்டி கேட்கணும். ஆமா, தட்டி கேட்கணும். தட்டி கேட்கணும் தோணுச்சு பிக் பாஸ்ல. இந்த விஷயம் தட்டி நான் இதான் தட்டி கேட்டிருப்பேன் அப்படின்னா என்ன, எந்தெந்த பிக் பாஸ் வந்து உங்களுக்கு எந்தெந்த சினாரியோ வந்து ஞாபகம் இருக்கு, நான் இங்க இருந்தா தட்டி கேட்டிருப்பேன் அப்படின்னா? இல்ல, நான் இருந்தா தட்டி கேட்டிருப்பேன். அந்த வந்து வேறவங்க தட்டி கேட்டுட்டாங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க தட்டி கேட்க உள்ள இருந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? இந்த பிரதீப்புக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல, அது வந்து குரூப்பா அவங்க பண்ணி தான் கொடுத்தாங்களே. சோ அங்க நான் இருந்திருந்தா அது வந்து தப்பு, நம்ம இப்படி கொடுக்க கூடாது. அது வந்து மாயாவும் பூர்ணிமாவும் 2 பேரும் இது பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் அவருக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்திருந்தாங்க. சோ அங்கதான் தட்டி கேட்டிருப்பேன் சொல்லிருப்பீங்க. வேற என்ன பிக் பாஸ்ல போகணும்னு நினைச்சீங்க நீங்க? இதனாலதான் நான் என்னன்னு நான் காட்டணும், நான் செல்ஃப் நான் இப்படிதான், நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன். அதை நான் காட்டணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக பிக் பாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமஸ் ஆகணும் அதெல்லாம் உங்களுக்கு ஆசை கிடையாது? ஃபேமஸ் கண்டிப்பா ஆகணுங்க. எதுக்கு ஃபேமஸ் ஆகாம இருப்பேன்? கண்டிப்பா ஃபேமஸ் ஆகி ஆகணும். மீடியாக்குள்ள போறதுக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் தான் பிக் பாஸ் போகணும்னு நினைச்சேன். சரி, இப்போ நான் சொல்றேன், காமன் மேன்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் வீடியோ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு செலக்ட் பண்ணாங்க, ஃபேவரா இருக்காங்க அவங்க. என்ன செலக்ட் பண்ணாங்க, ஃபேவரா இருக்காங்க உங்களுக்கு. எங்க ஆள் வச்சிருக்கீங்களா, ஷோக்குள்ள ஆள் வச்சிருக்கீங்களா? அப்படியே உங்களை செலக்ட் பண்ணாங்க. என்ன பண்டிகை செலக்ட் பண்ணாங்க உங்களை? இல்லைங்க, நீங்கள் சொன்னீங்களே வந்து உங்கள் வீடியோ செலக்ட் பண்ணி ஆடிஷன் வரையும், ஏன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான வீடியோ வந்திருக்கும் அப்படின்னப்போ உங்கள் வீடியோ உள்ள கொண்டு போனாங்க ஆடிஷன். நீங்கள் எப்படி வந்து குவாலிஃபைன்னு சொல்கிறீங்க? எனக்கு நீங்கள் பார்க்கும்போது குவாலிஃபை தெரியலையே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. I decide. I go extra. Presta. Always extra. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.